மதிய நேரம் ரகசிய காட்டோட வாசல் கிட்ட சோட்டுமான், பகீரா, ராமு யானை 3 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குரங்கு கண்ணுல கண்ணீரோட அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அட, இந்த குரங்கு நம்ம கிட்ட எதுக்கு வந்துகிட்ட இருக்கு? அது அந்த ரகசிய காட்டுக்குள்ள நுழைய பார்த்துச்சு. அப்ப திடீர்னு அங்கேயே அது நின்னுடுச்சு. அட, என்னால முன்னாடி எதுக்கு போக முடியல? நண்பா, நீ இந்த காட்டுவாசி இல்ல. இந்த காட்டுவாசியா இருந்திருந்தா இந்த கதவுல உன்னால போய் இறக்கலாம். நான் உங்க காட்டு ராஜாவை சந்திக்கணும். நான் சந்திக்கலன்னா எங்க அம்மா செத்துருவாங்க. அப்படி சொல்லி அந்த குரங்கு பயங்கரமா அழ ஆரம்பிச்சது. அட இரு, நான் உன்ன உள்ள கூட்டிக்கிட்டு போறேன். அப்படி சொல்லி சோட்டுமான் அந்த கதவு திறந்து உள்ள போச்சு. அதுக்கப்புறமா அந்த குரங்கோட கையை பிடிச்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போச்சு. அப்ப அந்த குரங்கு பார்த்துச்சு, அந்த காட்டுக்குள்ள எல்லா மரத்திலயுமே பல்பு மாதிரி எரியற பழங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அங்க ஜூஸால செஞ்ச ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அட, நான் எப்படி உள்ள வந்த? இந்த மரத்துல பழங்கள் எதுக்கு ஜொலிக்குது? இந்த நதியில தண்ணி தானே இருக்கணும். ஷர்பத் எப்படி இருக்கு? நீ உள்ள எப்படி வந்தினா எங்க காட்டுவாசி கூட நீயும் வரும்போது அது எந்த விதமான தடுங்களை கொடுக்கவே கொடுக்காது. இப்போ நீ பாக்குறது ரொம்ப அதிசயமா இருக்கு இல்ல? அதனால தான் இது அற்புதமான காடுன்னு சொல்லுவாங்க. ஆமா, நான் கேட்டது சரிதான். இந்த காடு ரொம்ப ரகசியமானது, மாயமானது. இப்ப சொல்லு, நீ யாரு? எங்க காட்டுக்கு நீ எதுக்காக வந்திருக்க? என் பேரு மீங்கு குரங்கு. எங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் உங்க ராஜாவை சந்திக்கலனா உங்க காலையில செத்து போயிருவாங்க. அத கேட்டதுமே சோட்டுமான் ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே மிங்கு குரங்க கூட்டிக்கிட்டு ராஜாவான சிங்கராஜா கிட்ட கூட்டிட்டு போனாங்க. மகாராஜருக்கு ஜெய் ஜெய். அட சோட்டுமான, எப்படி இருக்கு? இந்த குரங்கு யாரு? மகாராஜா, இந்த மிங்கு குரங்குக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு. உங்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? மகாராஜா, எங்க அம்மா 2 மாசமா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ கண்ணு தெரியல. உடம்புல கூட ரொம்ப சோர்வாயிக்கிட்டே போகுது. நீங்க தங்க மரத்துல விளையிற அந்த பழத்தை கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டு எங்க அம்மா குணமாயிருவாங்க. இல்ல, அந்த மாதிரி பழத்தை கொடுக்க முடியாது. இவனை இங்கிருந்து வெளியே துரத்துங்க. அப்படி சொன்னதும் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அங்க இந்த கேண்டா மிருகம் வந்து மிங்கு குரங்க அங்கிருந்து தள்ளி விட்டுருச்சு. அப்போ சோட்டுமான் சிங்கராஜா கிட்ட கேள்வி கேட்டுச்சு. மகாராஜா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அது தெரிஞ்சும் கூட நீங்க எதுக்கு அந்த பழத்தை கொடுக்கவே இல்லை? சோட்டு, நீ எல்லாரையும் நல்லபடியா பாப்ப. அந்த மரத்துல விளையிற அந்த பழம் சாதாரணமான பழம் இல்ல. என் கூட வாங்க. அப்படி சொல்லி சிங்கராஜா ஒரு குகையை விட்டு எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போனாங்க. அங்க பக்கத்திலேயே ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல நீல நிறத்துல ஒரே ஒரு பழம் தான் இருந்துச்சு. இந்த மரத்துல பழம் இருக்குல்ல, இது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். இந்த பழத்தை உடம்பு சரியில்லாம சாப்பிட்டா அவங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் குணமாயிரும். ஆனா இந்த பழத்தை அவங்க முழுசா சாப்பிட்டாங்கன்னா அவங்கக்குள்ள புதுசா திறமைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சத்துசாலியா மாறுவாங்க. அதை அவங்க தப்பா பயன்படுத்தலாம். அதனால இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்கறது இல்ல. ஆனா சிங்கராஜா, இந்த பழத்தை அந்த குரங்குக்கு நீங்க எதுக்கு கொடுக்கல? அவங்க அம்மாவுக்காக தானே கேட்டாங்க. நான் யாரையும் அப்படி நம்ப மாட்டேன். அவங்களுக்கு அம்மா இருந்தாங்கன்னா அவங்க கூடவே அவ வந்திருப்பா. அதை கேட்டு சோட்டுமான் அங்கிருந்து வெளியே வந்துச்சு. அப்ப அங்க மிங்கு குரங்கு அழுதுகிட்டு இருக்கிறத பாத்துச்சு. எங்க அம்மா என் கண்ணு முன்னாடியே சாக போறாங்க. அத நான் எப்படி பாப்பேன்? நீ ஒன்றும் கவலைப்படாத நண்பா. எப்படியாச்சும் உங்க அம்மாவை இங்க கூட்டிக்கிட்டு வா. நான் அந்த பழத்தை அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன். நண்பா, அவங்கள இன்னைக்கு நான் கூட்டிக்கிட்டு வரேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. அப்படி சொல்லி மிங்கு அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்க எல்லாரும் சிங்கராஜாவோட குகைக்குள்ள வந்தாங்க. இந்த தடவை வரும்போது மிங்குவோட அம்மாவும் அங்க இருந்தாங்க. மகாராஜா, இவங்க தான் எங்க அம்மா. இவங்களுக்கு கண்ணு தெரியாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப சோர்வா இருக்காங்க. நான் கூடிய சீக்கிரம் சாக போறேன். சாவு சீக்கிரமா வந்துச்சுன்னா என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தூரம் போயிடும். அப்படி சொல்லி அந்த அம்மா குரங்கு தரையில விழுந்துருச்சு. பாவம் அந்த குரங்கு இழுத்து இழுத்து மூச்சு விட்டுச்சு.
சிங்கராஜா, தாமதம் எதுக்கு? ஒரு அம்மா சாகிறத என்னால பார்க்கவே முடியல. சோட்டுமான், நீ சொல்றேன்னு நான் பண்றேன். அந்த பழத்தை இவங்களுக்கு கொடுக்குற, என் கூட வா. சிங்கராஜா எல்லாரையுமே அவருடைய தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு. ராமு யானை, அந்த பழத்தை பறிச்சு குரங்கு அம்மாவுக்கு கொடு. ராமு யானை அதோட தும்பிக்கையால அந்த பழத்தை பறிச்சு பக்கத்துல இருந்த குரங்கு அம்மாவுக்கு கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப வலிக்குது. இதை சாப்பிடுங்க அம்மா, நீங்க குணம் ஆயிருவீங்க அம்மா. அதை கேட்டுதான் அந்த குரங்கு அம்மாவோட வாயிலிருந்து பேய் சிரிப்பு வந்துச்சு. குரங்கு அம்மா உடனே அந்த பழத்தை மிங்கு குரங்கு கிட்ட கொடுத்துச்சு. மிங்கு குரங்கு அத வேக வேகமா சாப்பிட்டுச்சு. இல்ல, கண் மூடி திறக்கிறதுக்குள்ள இது எல்லாமே நடந்துச்சு. உடனே சிங்கராஜா மிங்குவை தடுக்கிறதுக்காக அவருடைய மந்திர சக்தியை பயன்படுத்தினாரு. ஆனா அதுக்குள்ள மிங்கு காத்துல கைய சுழட்டி அவனுடைய மந்திர சக்தியால சிங்கராஜாவை ஒரு கூண்டுல அடைச்சிட்டான். நான் போட்ட வலையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இவங்களுக்கு அதிகமான சக்தி வந்திருக்கு. எங்கே இருந்தா நம்மள இவங்க கொண்டு போட்டுருவாங்க. அப்படி சொல்லி அவங்க எல்லாரும் அங்கிருந்து இன்னொரு வாசல் வழியா அந்த குகையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. மிங்கு இப்ப ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு தர்பாருக்கு வந்தான். மேங்கோ குரங்கு, உன் தலையில சிங்கத்தோட கிரீடம் எப்படி வந்துச்சு? சிங்கராஜா எங்க போனாங்க? நீங்க சிங்கராஜாவை பார்க்கணுமா? பாருங்க. அப்படி சொன்னதும் சிங்கராஜா கூண்டோட அவங்க முன்னாடி வந்து விழுந்தாரு. அவங்க ராஜாவை கூண்டுக்குள்ள பார்த்ததுமே அங்கிருந்தவங்க எல்லாருமே கவலைப்பட்டாங்க. இனிமே இந்த காட்டோட ராஜா நான் தான். நீங்கெல்லாம் என்னோட மக்கள். இனி நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும். எல்லாருமே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. மிங்கு பேய் மாதிரி சிரிச்சா அது எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த பக்கம் சோட்டுமான் அவனுடைய நண்பர்கள் கூட உட்காந்துக்கிட்டு தன்னை தானே திட்டிக்கிட்டு இருந்தான். நான் சிங்கராஜாவோட பேச்ச கேட்டு இருக்கணும். நம்ம காட்டுக்கு பெரிய ஆபத்து வந்துடுச்சு. அவங்க கிட்ட சக்தி இருக்கு. நாம எப்படியாச்சும் அவங்கள தோக்கடிச்சு நம்ம ராஜாவையும் நம்ம காட்டை காப்பாத்தி ஆகணும்.